எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கட்டின ஒரு அழகான 3 BHK வீட பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பிளானை பத்தியும் ஸ்பெஷாலிட்டி பத்தியும் தெரிஞ்சுக்குவோம். இந்த வீட்டோட பிளான்னு பார்க்கும்போது 4 சென்ட் லேண்ட் ஏரியால வசதியான 3 BHK வீடா கிரவுண்ட் ஃப்ளோர்லயே ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல 17க்கு 24ங்கிற அளவுல வசதியான பார்க்கிங் ஏரியாவை கொடுத்து பிளான் பண்ணியிருக்கிறது செமையா இருக்கு. வீட்டுக்குள்ள ஹால், டைனிங், பெட்ரூம்னு எல்லா இடத்துலயுமே மாடர்னான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், ட்ரெஸ்ஸிங் யூனிட், வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட், பூஜா யூனிட் மாதிரியான இன்டர்வொர்க்ஸையும் சூப்பரா டிசைன் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி ஒன் சைட் வாலுக்கு அழகான பெயிண்டிங் ஒர்க்கையும் கொடுத்து வீட்டை செம்மையா வடிவமைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த சூப்பரான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த சூப்பரான 3 BHK வீடு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டை 4 சென்ட் லேண்ட் ஏரியால 1700 சதுரடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் ஆரஞ்சு, கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்து அட்ராக்டிவான ஒரு செம்மையான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை வடிவமைச்சு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கார் என்ட்ரிக்கு தனியாகவும் நார்மல் என்ட்ரிக்கு தனியாகவும் ஹெவியான மெட்டல் கேட் லேம்போட கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய கவர்டு பார்க்கிங் ஏரியா. இதோட அளவு 17க்கு 24. தாராளமா 2 பெரிய கார் நிறுத்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி வாலுக்கு கிளாஸ் என்ன ஃபினிஷிங்ல செராமிக் டைல்ஸை கொடுத்து சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்டை பொறுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை 4க்கு 7ங்கிற அளவில் பிளான் பண்ணி இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டேல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். சிம்பிளான நீட்டான டிசைன்ல தேக்கு மரத்திலேயே இந்த மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. செமி கிளாசி ஃபினிஷிங்ல பாலிஷிங் ஒர்க்கும் பண்ணி மெயின் டோருக்கு 2 படிக்கட்டு ஏறி போற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16க்கு 17. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு கோல்ட் அண்ட் ஒயிட் கலர்ல ஸ்ட்ரிப் அண்ட் ஸ்பாட் லைட்டை பயன்படுத்தி அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கை சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி இந்த லிவிங் ஏரியால அழகான மல்டிமீடியா டிவி யூனிட்டையும் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் வால் மவுண்ட் டைப்ல பேஸ் யூனிட்டோட அமைஞ்சிருக்கு. லேவிஷ் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய ஜன்னலையும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பெயிண்டிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி ஹை கிளாஸியான ஃபினிஷிங்ல வெட்டிஃபை டைல்ஸையும் லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜா யூனிட் சூப்பரான டிசைனோட அமைஞ்சிருக்கு. உட்டன் பேனலிங் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அழகான ஓப்பனிங்கை தாண்டி நம்ம பார்க்கறது வீட்டோட தென்கிழக்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான டைனிங் அண்ட் கிச்சன். ஓப்பன் டைனிங் கம் கிச்சனாக அமைஞ்சிருக்கு. டைனிங் கம் கிச்சன்லையும் சீலிங்ல உட்டன் லுக்ல அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை பிளான் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய ஜன்னலையும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்டோட லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் அமைஞ்சிருக்கு. கிச்சன் சைட்ல வாலுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதே கலரை மேட்ச் பண்ற மாதிரி கவுண்டர் டாப்பையும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸையும் ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்லயே பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே கவுண்டர் டாப் கிரானைட் ஒர்க்கோட யூ ஷேப்ல அமைஞ்சிருக்கு. சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட் இருக்கு. இது போக டால் யூனிட், வால் யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்கு இன்டி ஒர்க் அண்ட் பெயிண்டிங் ஒர்க்குகளை மேட்ச் பண்ற மாதிரியான அழகான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. இங்க ஆரஞ்சு அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல லைட் எஃபெக்ட்ஸோட அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல ஒன் சைட் வால்ல வார்ட்ரூப்பும் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர RCC லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரி பெட்ரூமோட ஒன் சைட் வாலுக்கு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், அது போக வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான பொசிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்கு.
இங்கே நம்ம பார்க்குற யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸோட அளவு 4:3. இந்த இடத்துல ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு அழகான பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4:6. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் அழகான பேட்டர்ன் உள்ள மாதிரி லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட 2வது பெட்ரூம். இதையும் மாஸ்டர் பெட்ரூமாவே பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 10:16. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சீலிங்க்கு உட்டன் லுக்கில் அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை மாடர்னாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் இருக்கு. அது போக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் இருக்கு. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஜியோமெட்ரிக் பேட்டர்னில் அழகான பெயிண்டிங் ஒர்க்கையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 5:6. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம். அளவு 11:11. கிட்ஸ் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒன் சைட் வாலில் ஸ்டார் டிசைனில் ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 5:7. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியால இந்த வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டேர்கேஸ் இருக்கு. வீட்டுக்குள்ள கொடுத்துருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போக இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்லையும் அவுட்டர்லையும் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை வாஷிங் மிஷின் வச்சுக்கிறக்கான ப்ரொவிஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 வசதியான பெட்ரூமை கொடுத்து கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர்ல வீரபாண்டி பிரிவில் கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியோ கோடெல்லாம் சேர்த்து 74 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்து இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறதையும் டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.